Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஃபுட்டான ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஹெல்தி அதே சமயம் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சாட். நம்மளுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்ற ஒரு கிரேவிங் வரும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடியே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து பிங்க் கலர் தோல் வச்சு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் அந்த இனிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த கிழங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஆரஞ்சிஷாக இருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயும் ஏறக்குறைய சேம் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் தான். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டு அப்படின்றது. நம்ம சாப்பிட்ற நிறைய ஃபுட்டில் ஒரு சிலது தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபுட். ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம ஏன் சூப்பர் ஃபுட்னு சொல்கிறோன்னா, இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது, பீட்டா கேரட்டின் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நிறைய விதத்தில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அவங்களோட கண் பார்வைக்கு, அப்புறம் வந்து அவங்களோட பிரெயின், அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிறதுக்கு, அதே மாதிரி வந்து இம்யூனிட்டியை நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, அப்புறம் இது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. ஈவன் வெயிட் மேனேஜ்மெண்ட் கூடமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு விசில் இல்லை 2 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில்னா நீங்கள் 5 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சாட்டுக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், நிறைய வேர்க்கடலை, க்ரீன் சட்னி அண்ட் அந்த ஸ்வீட் சட்னி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா, மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு. இப்போ நம்ம வேக வச்ச இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னோம் இல்லையா, இந்த காய் வந்து நீங்கள் ஈவன் டெய்லி கூடமே அளவாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தான். உங்களுக்கு வந்து இதில் வந்து குட் பாக்டீரியா, நம்ம கட்டுக்கு வேண்டிய குட் பாக்டீரியாவை வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பைட் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வேக வைக்காம நீங்கள் டைரெக்டாக பேக் கூட பண்ணலாம். பட் வந்து வேக வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு குயிக்காக முடியும். அதே சமயம் வேக வைக்கிறதுன்றது இன்னும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு வே ஆஃப் குக்கிங் தான் இது. ஸோ இதில் ஃபைபரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து டைஜஷனுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ நம்ம இதுக்கு சீசனிங்க்கு வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய், இந்த சாட் மொத்தமாகவே செய்கிறதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். ஸோ 1 டீஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இந்த கிழங்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப நிறைய தேவை இருக்காது. ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை பேக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வேக வைக்காம இன்னும் நல்லா எனக்கு ஸ்ட்ரைட்டாக பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தோல் எடுத்துட்டு இதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கலாம். ஸோ பேக் பண்ணுற டைமை வந்து நீங்கள் டபுள் ஆர் ட்ரிபிள் ஆக்கணும். அதே டெம்பரேச்சர் தான், பட் டபுள் ஆர் ட்ரிபிள் ஆக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அவனில் நம்ம ஒரு 425 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40 மினிட்ஸாவது நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து 25 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணியாச்சு. மேலே வந்து ஒரு கோட்டிங் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே அசம்பிள் பண்ணிட்டோம்னா இந்த ரெசிபியும் முடிஞ்சிருச்சு. ஒரு பவுலில் நம்மளோட பேக் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவை சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துப்போம். அடுத்து பச்சை மிளகா, அது அப்படியே நான் அரைச்சி வச்சுருக்கேன், ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா,
ஸோ நம்ம வந்து சாட்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கிறிஸ்பியான ஐட்டம் ஏதாவது ஒன்று போடுவோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம எதுவும் போட போறது இல்லை, ஏன்னா இது ஹெல்தியரான வெர்ஷன்றதுனால அதுக்கு பதிலாக நம்ம பீனட் தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் க்ரீன் சட்னி, 1 டீஸ்பூன் இந்த ஸ்வீட் சட்னி, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி, அடுத்து ஒரு லெமனோட ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோட போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இந்த சாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும். ஈவன் உங்களுக்கு வந்து டின்னர் கூட சாப்பிடணுன்ற ஒரு ஒரு இது வராது, அவ்வளோ ஃபில்லாகவே ஆகிடும் உங்களுக்கு. இது அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஹேண்ட்ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் நிறையாவே எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலை சேர்த்துப்போம். ஸோ இந்த சாட்டுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு க்ரன்ச் ஃபீல் கொடுக்கறது வந்து இந்த பீனட் தான். ஸோ அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மாதுளை பழம் இருக்கு இல்லையா, அது கூடமே சேர்த்துக்கலாம். ஸோ அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதனோட டேஸ்ட்டே வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் போட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, வெங்காயம், மாதுளப்பழம் வந்து நம்ம தூவி விட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வேணும்னா நீங்கள் அந்த ஓமப்பொடி இருக்கு இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். இல்லை அந்த பாப்படி சாட்டோட அந்த பாப்படி இருக்கு இல்லையா, அது கூட போட்டுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் அந்த க்ரன்ச் ஃபீல் இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கிறது வந்து ஹெல்த்தியாகவே இருக்கும். எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் இன்னும் க்ரன்ச்சியாக இருக்கணும்னால பீனட் சேர்த்துருக்கேன். ஸோ கடைசியாக கொத்தமல்லி, வெங்காயம் தூவிட்டோன்னா நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ சாட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சாட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலோட நீங்கள் எப்போதும் இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.